சாவடா நீ சத்தா கூட நான் என்ன மயிருக்கு சாவறேன். திரளாக நின்றிருக்கும் தெய்வீக ராஜசபை. இப்படிப்பட்ட ராஜசபைக்கு முதற்கண் வணக்கம். நன்றி. வணக்கம் 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 வணக்கம். விஜயின் மக்களை கூட்டத்தை விட மாநாட்டுக்கு விட மிகச் சிறந்த அமையிலும் கூட்டம் கூடி அனைவரும் கொட்டுக்காட்டில் தின்னுபட்டபடி குடி அமர்ந்தது போல எல்லாம் குடிச்சு விட்டு தூங்கிறார்களே. அப்படி கிடையாது. ஆமாங்க. இப்பேற்பட்ட சபையில் நான் ஒரு பொண்ணு வந்திருக்கதே. ஆமா. ஒரு குஞ்சம் கூட காணாமே. எல்லாம் கட்ட குஞ்சு நட்ட குஞ்சு கோண குஞ்சு மொன்ன குஞ்சு வளர்த்து குஞ்சு ரோஸ் குஞ்சு புழு குஞ்சு மந்த குஞ்சு எல்லா குஞ்சு இருந்துச்சாயா. சரி. ஆனா எல்லா குஞ்சும் இப்ப மேசருக்கு போயிருக்குது. எங்க எல்லாம் அந்த பக்கம் ஏரிக்கிற பக்கம் போயிருக்குது. அங்க போய் என்ன பண்ணுவாங்க? வேணா நம்ம டம்பால் வேணா 4 குஞ்சு இருக்குது. தலைவர் ஏதாவது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன் ப்ளீஸ். பிள்ளை கொடுத்துருவான் இன்னைக்கு இல்ல நாளைக்கு. அங்க பாருங்க ஒரு கை இருக்கிறாரு. அப்படி இல்லடி. ஐயோ நான் யாருக்கிட்டதான் போகட்டும்? யாருக்கிட்டையும் போத காளியா கோயில் பூசாரிக்கிட்டு போ. எங்க இருக்குதா அவர்? எங்கேயாவது இங்கதான் அப்படியே சுருண்டு வச்சு படுத்துருப்பாரு. போனீங்கன்னா 2 மூடி தேங்காய் ஒரு வாழைப்பழம் வச்சு தருவாரு. நைட்டை கொடுத்துட்டாரு. அதான் தெரியுமா நீ அந்த பக்கம் பம்பர போய் தெரியும். பொங்கலடி கன்னிமணம் கண்டு போனாலும் கணேசன் வரம் தருவான். நீ போனீங்க எதுலதான் அடிக்கிறது? கன்னிமணம் கண்டு போனால் காளையா போய் பூசே கன்னிமணம் கண்டு போனால் காளையா போய் பூசாலையும் வரம் தருவார். அப்படி கிடையாது. பேசுறதுக்கு ஆளு வேணும். என்ன பார்த்தா மனசனாட தெரியல. என்ன மிருகமா பேசுவீங்களா? நல்லா பேசுவோம். அழகான பெண்கள் வந்தா ரசிக்க தெரியாது. கருமத்த பேரால என்னதான் பண்றது? அழகா கடிக்கிறது. என்ன ப்ரோ? அப்புறம் என்ன முடிச்சிருங்கக்கா? அழகான பெண்கள் வந்தா உங்களுக்கு ரசிக்க தெரியாதா? ரசிக்க தெரியாதான்னு கேட்டேன். இந்த ஓரான ஊருக்குள்ளேயே இந்த 8 பட்டி ஜில்லாவிலேயே இந்த மாதிரி நசிக்கிறது ஆள் கிடையாது. அது தெரியும். ரசிக்கிறத கேட்டேன். ஒரே ஒரு படம். அவர மறுபடி தாமாரே போட்டு தரங்க இல்லாட்டி போனா நம்ம கூட போய் பழச்சிக்கோ. தேவையான போய் பழச்சிக்கோ. அப்படி தெளிவா பண்ணணும். போட குழாய் முடிக்கிட்டு இவன் இருக்கிறது நல்லா அடிச்சா ஒரு அடி தாங்க போனா. அண்ணா நான் பாட்டு பண்ண இவங்க கிளம்ப எடுக்க முடியல. எனக்கு கம்மனு பாட்டே பாட கல்லிமாக்கா தெய்வீக ராஜசபை. தெய்வீக ராஜசபை. நாட்டுக்கு நாடு மகாநாடு ராஜசபையில பெயர் மதிப்பிற்கு மரியாதைக்கும் உரிய ஊரிய. என்ன ஊரு? என்ன ஊரு? எப்படி பதில் எங்க இருந்து வருது? எல்லாம் உன்னோட செட்டப் தான். இன்னும் கருக்கம்பாளையம் கிராமம் என்று சொன்னால் நம்மை போன்ற நாடக நடிகர்களுக்கெல்லாம் ஒரு தாய் சிறந்த பொன்னாடு. ஒரு தாய் சிறந்த பொன்னாடு. தாய் சிறந்த பொன்னாடாயா? பேச கொஞ்சம் மோசம் கண்டு போமாடி. ஆமா. இந்த அம்மாவுக்கு சிக்கன் ரைஸ் வாங்கி கொடுத்தா போதும். அம்மா தெய்வீக ராஜசபையில் இன்னும் அச்சுமை தாங்கிய பெரியவர்களும் சுமை தாங்கிய பெரியவர்களும் மதிப்பிற்கு மரியாதைக்கும் உரிய நமதருமை தாய் குளங்கள் நமது ஊர் பெரியவர்களும் எப்படி தாய் குளங்கள்லாம் இப்பதான் பேய் குளங்களா கூட்டுக்கு போறாங்க. பாவம். நாடகத்தை காண்பதற்காக வந்து வேறுபட்ட ராஜசபையில் வந்து அமர்ந்திருக்கும் அனைத்து ரசிக பெருமக்கள் கடலை திரண்டிருந்தாலும் தூக்கத்தை ஏதாவது கட்டுப்படுத்த முடியாமல் மலை என்று வராமல் வீட்டில் படுத்தவங்க தூக்கம் வராது கூத்தாடுறாங்க. நம்ம பங்குல நம்ம கூத்து பக்கலான்னு சொல்லி வந்த வேகத்துல பாய் போட்டு படுத்துவங்கிறாங்க. பார்த்தா எப்படி மகராசி மூடு. ஆமாங்க. அவன் கொள்ளக்காரர் போகிறதுக்கும் மத்தாளக்காரர் அடிக்கிறதுக்கும் பொட்டிக்காரன் வர்றவர்னு இழுக்கிறதுக்கும் அம்மாளி போய் கத்து பாருங்க. இருங்க வரேன். அது எந்த போகுது அந்த இடத்துல சுசிக்கணும் பாரு போகாது. அதே போய் ஒன்னும் ஆகாது. எப்படி? ஆமாங்க. இன்னும் கரைஞ்சோர் தின்னுபட்டு வந்து படுத்தவங்களுக்கும் இன்னும் எப்படா உங்களுக்கு முடிப்பாங்க.
எப்படா நம்ம வீட்டுக்கு போலான்னு எதிர்பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கும் இன்னும் சேர்ல உட்கார்ந்து கொண்டு சாமி ஆடுவர்களுக்கும் படுத்துக்கிட்டு தூங்க கோமாளி தண்ணி ஊத்துற உட்கார்ந்து தூங்குறாங்க அப்படியே உட்கார்ந்து சாமி ஆடுவர்களுக்கும் இன்னும் எப்படா நம்ம எல்லாம் வீட்டுக்கு எந்திரிச்சு போலாம்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பவர்களுக்கும் அனைத்து ரசிக பெருமக்களுக்கும் நம்முடைய நாடக கலைக்குழுவின் சார்பாக மீண்டும் ஒரு முறை முத்தான முதல்வர் வணக்கம். நன்றி வணக்கம். அம்மா, இப்படிப்பட்ட தெய்வீக ராஜ புண்ணிய சபையிலே இன்னைக்கு என்ன நாடகம்? அருமையான நாடகம். ஆகாசவாணி ஆயா போட்ட சாணி. இங்க மேல இருந்தா அந்த நாடகம் தான் போட்டிக்காரன் போடணும்னா இன்னைக்கு என்ன நாடகம் தெரியுமா? என்ன புராணத்தில் ஒரு பாகமாக விளங்கக்கூடிய சக்தி பெரிதா கங்கை பெரிதா, அதாவது காளி பிறப்பு. ஓ காலி பிறப்பை காளியம்மன் பிறப்பு, காளியம்மாய் பிறப்பே உண்மைதான். இப்படிப்பட்ட ராஜ சபையிலே நான் வந்திருக்கும் பொழுது நான் யார், யார் என் பேர் என்ன சொல்லாயா உங்களுக்கு தெரியுமா?